சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. Philippians 2:8. మరియు ఆయన ఆకారమందు మనుష్యుడిగా కనబడి మరణము పొందనంతగా అనగా శిలువ మరణము పొందనంతగా విధేయత చూపినవాడై తన్ను తాను తగ్గించుకొనెను. పిలిపీలకు రాసిన పత్రిక 2వ అధ్యాయం 8వ వాక్యం. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசு வானவரை பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராய் இருந்த போதிலும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தன்னை தாழ்த்துகின்றார். நம் குமாரனுடைய சித்தம் செய்யத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொன்ன போதிலும் நமக்குள் தாழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை மாற்றி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தன் தாழ்மையை சீஷர்களின் கால்களை கழுவி காண்பித்தது போல நாம் தேவனுக்குள்ளே வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நம்மை தாழ்மை உள்ளவர்கள் என்பது காண்பிப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.